நம்ம தளபதி விஜய் இன்னைக்கு பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணமே வந்திருக்கு. 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு தரமான சம்பவத்த பண்ணிட்டு தான் மனுஷன் சட்டசபைக்கு சைலன்ட்டா வந்து பார்த்தோன்னா உட்காந்துருக்காரு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பாக்யராஜ் சார் ஒரு விஷயத்துல சொல்லுவாரு, சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படுறது, நம்ம கூட இருக்கிறவன் நல்லா இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படுறது, நமக்கு கெட்டதே நினைச்சாலும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த அத்தனை கேரக்டர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம தளபதி விஜய்க்கு. அந்த மனுஷனுக்கு இந்த ராசி நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே வந்து சில நம்பிக்கைகள் வந்து இருக்கு. அதுக்கேற்றது மாதிரி அவரோட விஷயத்துல அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. கடக ராசி கடக லக்னத்துக்கு போட்டி புரட்டி எடுக்கும், மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தும். அதே நேரத்துல நீசபங்க ராஜயோகம் நடக்கிறதுனால அரியணையில ஏறி வந்து உட்கார்றதுக்கான எல்லா வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அப்ப வந்து சொல்லப்பட்டது. ஒருவே கூட வந்து பார்த்தோன்னா அந்த சமயத்துல வந்து நம்பல. விஜயெல்லாம் வந்து ஒரு ஆளா அவரெல்லாம் வந்து வரப்போறாரா அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா இதுல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா, விசில் சின்னத்துல எல்லாரும் வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா வந்து இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, நம்ம கலைஞர்னா உதயசூர்யா, எம்ஜிஆர்னா ரெட்டல. இது அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா போச்சு. இதுக்கப்புறமும் இன்னொரு சின்னத்த அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் வந்து கிடையாது. ஆனா அந்த விஷயத்த கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா செஞ்சாரு. இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் எம்ஜிஆருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல என்டிஆர், இப்ப செகண்ட் இடத்துல நம்ம தளபதி விஜய் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த எலெக்ஷன் 2031 இது எப்படி வேணாலும் தலைகீழா வந்து மாறலாம். இன்னைக்கு அவர் பட்டு வேட்டி சட்டை கட்டி சட்டசபைக்கு வந்திருந்தார். ஆனா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே மனைவி சங்கீதாவை அவர் சமாதானப்படுத்திட்டார். இன்னைக்கு அவங்க கேஸ் வந்து வாபஸ் வாங்குவாங்க வைப்பாங்க அப்படின்னு ஏ டு ஜெட் எல்லாமே நம்ம தளபதி விஜய்க்கு வந்து தெரியும். இருந்தாலும் மனுஷன் ரொம்ப சைலண்டா ஸ்மூத்தா அவர் வந்து எந்த ஒரு சம்பவம் பண்ணாலும் அந்த சம்பவத்தை அப்படியே காட்டிக்காம வந்து மெயின்டைன் பண்ணுவார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே பலருக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து அதுதான். அந்த மனுஷன் சில இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம சைலண்டா வந்து பார்த்தோன்னா இருந்து சாதிச்சோம்னு நினச்சிக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய ஃபீலே வந்து வேற. நான் நிறைய விஷயங்கள் அப்படி வந்து பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில அது நடந்திருக்கு. என்னோட அனுபவத்துல அதை நான் சொல்றேன். இப்பயும் நான் வந்து அதைத்தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதிகமா வந்து பேசக்கூடாது. பேசுறது நமக்கு வந்து பிடிக்காது. நம்மளுடைய செயல்கள் அதுல வந்து பார்த்தோன்னா நம்ம தெளிவா வந்திருக்கணும் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னார். அந்த மனுஷன் சொன்னதுக்கு ஏத்தாப்புல இன்னைக்கு அவரு ஆகஸ்ட் 7 இன்னைக்கு 2 பேரும் செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து பார்த்தோன்னா ஆஜராகணும். அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா ஆஜராகணும். இது நம்ம தளபதி சட்டசபையில இருக்காரா, சட்டசபையில இருந்ததுனால அந்த மனுஷனால இன்னைக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, ஓகே, நம்ம எல்லாரும் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், ரைட்டு, இந்த வாட்டி வந்து வாய்தா, அடுத்து என்ன கவுன்சிலிங்க்கு வந்து போகணும் பைய, அடுத்த வாய்தான் பைய, அவர் சிஎம்மா இருக்காரு, பிஸியா இருக்காரு, இன்னொரு 5 வருஷம் இப்படியே தான் வந்து போகும் அப்படிங்கிற மனநிலைமையில தான் நம்ம எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருப்போம். யாருமே நம்ம வந்து பார்த்தோன்னா எதிர்பார்ப்போட இன்னைக்கு வந்து இல்லை. இந்த பிக் பாஸ்ல கமலஹாசன் சொல்லுவான்ல, எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நடக்கும். அப்படி ட்விஸ்டா வந்து நடந்த விஷயம் தான் இன்னைக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 2, 3 வாய்தாவில் ஒட்டுமொத்த மீடியாவில இருந்து எல்லாருமே பரபரப்பா வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா இந்த முறை அப்படி வந்து இல்லை. நமக்கு தான் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மனநிலைமையில இருக்கும்போது அவங்க சங்கீதா வந்து இன்னைக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா ஆஜராயிருக்காங்க. நீதிபதி சுஜாதாட்ட அவங்க வந்து பேசியிருக்காங்க. அப்ப நடந்த விளக்கத்துல 15 நிமிஷம் சுஜாதாட்ட அவங்க வந்து பேசும்போது ஃபைனலா அவங்க சொன்ன விஷயம், நான் அவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் அவரோட இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன், என் தளபதியை எந்த சூழ்நிலையிலையும் நான் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு அவர் வேணும் அப்படிங்கிற அவங்களுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருந்ததோட மட்டும் இல்லாம அவங்க வாயாலேயே இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நீதிபதிக்கு வேலையும் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அவங்களும் இந்த வழக்கை இதோட வந்து பார்த்தோன்னா வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சுட்டாங்க. சிஎம்மோட வழக்குங்கிறதுனால இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் அவரை வந்து குறை பேசினவங்களுக்கும் புஷ்வானம் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டா உதயநிதி வந்து நேத்த முந்தானாலும் வந்து பேசும்போது கூட, நான் ஒரே ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அவங்க கூட ஒழுங்கா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது, அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து அப்பாவை காணாமனு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே
இப்ப இதோட வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்கிறது தான் இதுல ஹைலைட். இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.